ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டியூஸ்டே முருகன் பூஜை விலாக் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அழகான ஒரு ரம்யமான மாலை, ரொம்ப மழைலாம் பெஞ்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா போய் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து தான் நான் வீட்டில் பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு சொன்னதுனால நான் ஈவினிங் போவேன். யூஸ்வலி காலையில் கோயில் போயிட்டு வந்துடுவேன், ஈவினிங் பூஜை வேலை பார்ப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் ரிவர்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாசலுக்கு பூவெல்லாம் வச்சு கோலம்லாம் போட்டு உருளி எல்லாம் வந்து ஃபுல்லாக பூ போட்டு டெக்கரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் திருப்தியாக சாமி கும்பிட்டு முடித்தோம். எப்போயுமே உருளி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தான் செட் பண்ணுவாள். உங்களுக்கு பழைய வீடியோஸ் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வேலை. ஸோ அந்த வேலையை நான் வந்து அவகிட்ட கொடுத்துருவேன். அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுக்கும். இன்னும் நான் இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணலை. இந்த சென்ஸ் செட் பண்ணிட்டேன், ஆனால் டெக்கரேஷன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோட 15 வருஷ கனவு. ஹஸ்பண்டுக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. எங்களோட சூழ்நிலைகள் எங்களை அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துக்கு தள்ளி நாங்கள் இந்த வீட்டை வாங்கிட்டோம். அதுக்கு முழு முதற் காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா முருகன் தான். நவம்பர் 2024 நான் சஷ்டி விரதத்தில் 3 வேண்டுதல் வச்சுருந்தேன். அதில் 2வது வேண்டுதல் தான் வீடு வாங்கணுன்றது. அதை எனக்கு February 2025 தைப்பூசத்துக்குள்ளே எனக்கு நடத்தி கொடுத்துட்டாரு. நாங்கள் வீட்டுக்குள்ளேயே போயிட்டோம். ஸோ எல்லா புகழும் முருகனுக்கே. போன வருஷம் சஷ்டி விரதம் நீங்கள்லாம் இருந்தீங்களா? உங்கள் வேண்டுதல்லாம் நிறைவேறுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.